அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 பிளே ஆஃப் 1 ஆர்சிபி ஆஸ் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளால் 50-50% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டராக நம்ம பார்க்கலாம். சைக்காலஜிக்கல் ஃபேக்டராக பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சிபி டீம் ஒரு 2 days முன்னாடி தான் மேட்ச் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இப்போ இன்னைக்கு விளையாட போகிறாங்க. பிளே ஆஃப் கூட விளையாட போகிறாங்க. இதில் தோத்தாலுமே அடுத்தது பிளே ஆஃப் 2 அந்த எலிமினேட்டர் மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கூட வந்து மோதுவாங்க. ஸோ தோத்தாலும் ஜெயித்தாலும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபிக்கோ பஞ்சாபுக்கோ இருக்குது. இருந்தாலும் ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கணும். இது வந்து பஞ்சாபுடைய ஹோம் கிரவுண்டு. பிளே ஆஃப் 1 நடக்கிற மேட்ச் பஞ்சாபுடைய ஹோம் கிரவுண்ட். இந்த ஹோம் கிரவுண்டில் பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் 6 அன்கேப் பிளேயர்ஸ். பிரபு சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆர்யா, நதல் வதேரா, சஷாங்க் சிங், இந்த மாதிரி அன்கேப் பிளேயர்ஸ்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பயமே தெரியாது. பயம், ஏன்னா இள ரத்தம், பயம் தெரியாது. ஸோ தைரியமாக ஆடக்கூடிய பேட்டிங்கை வந்து பிரதிபலிப்பாங்க. அப்படி பிரதிபலிக்கும் பொழுது அவங்ககிட்ட இருந்து நல்ல ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பயம் இல்லாமல் ஆடக்கூடிய ஒரு பிளேயிங் இது இருக்குது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணிட்டு வராங்க. அன்னைக்கு ஜிதேஷ் சர்மா நல்லா அடித்தார். அதனால வின்னிங் நாக்கில் போயிட்டாங்க. ஜிதேஷ் சர்மா அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. அவுட் ஆகிருந்தால் கேம் மாறி இருக்கும். பட் இனியோ அந்த மொமெண்டம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்களுடைய டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, பிலிப் சால்ட், விராட் கோஹ்லி, இந்த 2 பிளேயர் தான். இந்த 2 பிளேயரில் ஒருத்தர் அடித்தாங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த 2 பிளேயர் சொதப்பும் பட்சத்தில் ரஜித் படிதாருடைய கேப்டன் நாக் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அந்த டீம்லேருந்து சில பிளேயர்ஸ் வந்து அன்அவைலபிளாகவும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளே ஆஃப் நம்பர் 1 Thursday 7:30 PM ஆர்சிபிஎஸ் பஞ்சாப் கிங்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200ம் வருது, ஒரு 150, 100க்குள்ளே ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு மிக்சடாக இருக்குது. ஸோ பவுண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காகவே இருக்குது. 76 மீட்டர், 65 மீட்டர், 67 மீட்டர், இந்த மாதிரி கான்செப்டில் அந்த பிச் இருக்குது. இரண்டாவது பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சேசிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பஞ்சாப் சேசிங் அப்படின்னா, ஆர்சிபி சேசிங் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். பஞ்சாப் சேசிங்னா டாப் ஆர்டர் 3 பேர், ஜாஸ் இங்கிலீஷ், ஆர்யா, பிரபு சிம்ரன் சிங், அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு முடிச்சிடலாம். ஆர்சிபி செகண்ட் பேட் பண்ணுறாங்கன்னா சால்ட்டு, விராட் கோஹ்லி, இந்த டாப் ஆர்டர் 3 பிளேயரில் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு முடிச்சிடலாம். பஞ்சாப் கிங்ஸுடைய பார்ப்போம், ஸ்கோர் கார்டு பார்ப்போம். நியூ சண்டிகர் பிசிஏ ஸ்டேடியமில் தான் இன்றைக்கி இந்த மேட்ச் வந்து நடக்குது. இங்கே நடந்த ஸ்கோர் கார்டு எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஞ்சாப் பார்க்கலாம். பஞ்சாப் வந்து ஏப்ரல் 20, இது வந்து ஒரு டே மேட்ச், 157க்கு 6. இது வந்து ஒரு ஈவினிங் மேட்ச், ஏப்ரல் 15, 111க்கு ஆல் அவுட். அதுக்கப்புறம் சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் 219க்கு 6. அண்ட் ஏப்ரல் 5, 155க்கு 9. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மினிமம் 6 விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் இந்த ஹோம் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 6 விக்கெட் லூஸ் பண்ணுறது பட்சத்தில் டே மேட்ச், நைட் மேட்ச் எல்லாமே சேர்த்து ஆவரேஜாக ஒரு 6 விக்கெட் மினிமம், மீதி 9 இன்னும் ஆல் அவுட். அப்போ ஆர்சிபியோட போலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி லூட் இன்னைக்கு விளையாடுவார். ஏசி லூட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். புவனேஸ்வர் குமார், குருணால் பாண்டியா, இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஏன்னா 6 விக்கெட் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே கிரவுண்டில் ஆர்சிபி அவே கிரவுண்டில் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க, 159 ஃபார் 3. அடுத்தது கொல்கட்டா 95 ரன்னுக்கு ஆல் அவுட். பஞ்சாப் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 201 ஃபார் 5 அண்ட் ராஜஸ்தான் ராயல் 205 ஃபார் 4. இந்த ஒரு மேட்ச் தவிர, அந்த 95 ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சஸுமே பாருங்கள் 3 விக்கெட்ஸ், 4 விக்கெட்ஸ் அண்ட் 5 விக்கெட்ஸ். ஸோ ஆவரேஜாக ஒரு 5 விக்கெட்டுகள் பஞ்சாப் கிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், ஒரு போலராக இருக்கட்டும், கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றது ரொம்ப ரேராக இருக்குது. பேட்டிங்கில் தான் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் வந்து வராங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் பார்ப்போம் மேட்ச் நம்பர் 1. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மேட்ச் நம்பர் 1.
ஏப்ரல் 8ஆம் தேதி பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச்ல பிரியான் ஷாரியா 103 ரன்னு 42 பால், சசாங்க் சிங் 36 பால் 52 ரன். இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் தான் உள்ள வந்திருக்காங்க. மார்க்கோ ஜான்சன் இன்னைக்கு அவைலபிளா இருக்க மாட்டார். மேக்ஸிமம் 19 பால் 34 ரன்கள். பஞ்சாப் 18 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. பிரியான் ஷாரியா மேன் ஆஃப் த மேட்ச். மேட்ச் நம்பர் 2 பாருங்க. ஏப்ரல் 15 PBKS KKR. இதுல பிரபு சிம்ரன் சிங் மட்டும்தான் 30 ரன் அடிச்சிருப்பாரு. KKR 90 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ பஞ்சாப் ஆன் பை 16 ரன்ஸ். யுஸ்வேந்திர சகால் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. இதுதான் மெயின் திங். ஸோ ஆர்யா சகால். மேட்ச் நம்பர் 3 ஏப்ரல் 20 2025 PBKS RCB. இதுல பிரபு சிம்ரன் சிங் பிரியான் ஷாரியா 33 22. மீதி எல்லாம் 10 8 அடிச்சு 157க்கு 6. பஞ்சாப் 7 விக்கெட் வித்தியாசத்துல தோத்துருப்பாங்க. மேட்ச் நம்பர் 4 ஏப்ரல் 15 2025 PBKS RRR. இதுல நதல் வதேரா 62 ரன், கிளென் மேக்ஸ்வெல் 30 ரன். ஸோ மேக்ஸ்வெல்ல நதல் வதேரா. பஞ்சாப் லாஸ் பை 50 ரன்ஸ். இந்த வதேரா. ஸோ இப்போ இந்த இதில் பார்க்கும் பொழுது பிரியான் ஷாரியாவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. யுஸ்வேந்திர சகால் இன்னைக்கு விளையாடும் பட்சத்தில் அவருக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நதல் வதேராவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் நாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ இங்க நம்ம ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். பிரியான் ஷாரியா இந்த வந்து பாத்தீங்கன்னா 219க்கு 6. இவங்க 201 ஃபார் 5 CSK. இதுல 103 ரன் 1 மேன் ஆர்மியா அடிச்சிருப்பாரு பிரியான் ஷாரியா. அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு பாத்தீங்கன்னா சசாங்க் சிங் அண்ட் மார்க்கோ ஜான்சன். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் விளையாடி இருப்பாங்க. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிருப்பாரு பிரபு சிம்ரன் சிங் 17 ரன், ஸ்ரேயஸ் ஐயர் 10 ரன், மார்க்கஸ் ஸ்டானிஸ் 1 ரன், நதேல் வதேரா, கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் சசாங்க் சிங். இந்த 3 பிளேயர் தான் டபுள் டிஜிட்ல இருப்பாங்க. இந்த 2 பிளேயர் 10 17. ஸோ 2 பிளேயர் நதேல் வதேரா அண்ட் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ வதேரா மட்டும் தான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அடுத்தது 111க்கு ஆல் அவுட் ஆன ஒரு மேட்ச். இதுல வந்து டாப் ஆர்டர் பிரியான் ஷாரியா, பிரபு சிம்ரன் சிங் 22 30. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 183 to 100. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசாங்க் சிங் ஒரு 18 அண்ட் நதேல் வதேரா ஒரு 10 ரன் அடிச்சிருப்பாரு. 157க்கு 6 அண்ட் 159க்கு 3. இது வந்து RCB பஞ்சாபுக்கான ஒரு மேட்ச். இதுலயும் பிரியான் ஷாரியா, பிரபு சிம்ரன் சிங், ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் சசாங்க் சிங், மார்க்கோ ஜான்சன். இதுதான் வந்து ஓவரால் பஞ்சாப் இங்க நடந்த ஒரு ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் டாப்ல வந்து பிரியான் ஷாரியா ஒரு முறை ட்ரீம் லெவல்ல கேப்டனா வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நதேல் வதேரா வந்திருப்பாரு. இங்க வந்து ரன் அவுட் ஆயிருக்காரு. RCBக்கு எதிராக ரன் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சசாங்க் சிங். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் வந்து அபவ் 180 ஒரு 3 முறையும், 172 189 2 முறையும், பிலோ ஸ்கோர் 150 2 முறையும் நடந்திருக்கு. டோட்டலா 7 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4, பேட்டிங் செகண்ட் 3. ஸோ இப்போ வந்து சேசிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஆவரேஜான ஸ்கோர் 175, ஹையஸ்ட் ஸ்கோர் 219 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 99. ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாவே இருக்கு. இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. இங்க வந்து நல்லா ஃபாஸ்ட் தான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் 3, ஸ்பின்னு 3, ஃபாஸ்ட் 3, ஸ்பின்னு 1, ஃபாஸ்ட் 2, ஸ்பின்னு 7. சகால் மாதிரி ஒரு பிளேயர், ஹர்ப்ரீத் பார் மாதிரி ஒரு பிளேயர் வரும்போது ஸ்பின்னு 7 வரும். ஃபாஸ்ட் 5, ஸ்பின்னு 2, ஃபாஸ்ட் 4, ஸ்பின்னு 0, ஃபாஸ்ட் 5, ஸ்பின்னு 4, ஃபாஸ்ட் 6, ஸ்பின்னு 0, ஃபாஸ்ட் 8, ஸ்பின்னு 1. 8 ஓவரால் 35 மேட்ச் விளையாடிருக்காங்க. 35ல பஞ்சாப் 18 அண்ட் RCB 17. ஸோ பஞ்சாபுடைய டாப் ஆர்டர் பாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 10வது இடத்துல இருக்காரு ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல. பிரபு சிம்ரன் சிங் 11வது இடம், பிரியான் ஷாரியா 15வது இடம், நதேல் வதேரா 30வது இடம், சசாங்க் சிங் 32வது இடம், ஜோஸ் இங்கிலீஷ் லேட்டஸ்ட் தான் வந்தாரு 53வது இடம், மார்க்கஸ் ஸ்டானிஸ் 67வது இடம். இதுல 514 ரன் 14 மேட்ச். நதேல் வதேரா 12 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு 298. ஏன்னா அவருடைய ஆர்டர் ரொம்ப லோவா இருக்கும். 284 சசாங்க் சிங். இவர் 8 மேட்ச் பாருங்க 197 ரன் ஜாஸ் இங்கிலீஷ். அண்ட் மார்க்கஸ் ஸ்டானிஸ் 8 இன்னிங்ஸ் 126 ரன்கள். அப்ப டாப்ல இருக்கிற இந்த 3 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பர்பிள் கேப் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காரு ஹர்ஷதீப் சிங். இவர் ஒரு மெயின் போலர். மார்க்கோ ஜான்சன் நாட் அவைலபிள். யுஸ்வேந்திர சகால் 20வது இடம். ஏன்னா 11 இன்னிங்ஸ் தான் விளையாடி இருக்காரு, 14 விக்கெட் எடுத்திருக்காரு.
இவர் 6 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. ஹர்ப்ரீத் பார் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். அட் த சேம் டைம் ஹர்ஷதீப் சிங் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். மேபி இன்னைக்கு வந்து அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் விளையாடலாம். ஆர்சிபியோடைய பர்பிள் கேப் லிஸ்ட் ஜாஸ் ஹேசல்வுட் இன்னைக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. 4வது இடத்துல இருக்காரு பர்பிள் கேப் லிஸ்ட்ல. 10 இன்னிங்ஸ் 18 விக்கெட். குருணால் பாண்டியா 13 இன்னிங்ஸ் 15 விக்கெட். புவனேஸ்வர் குமார் 12 இன்னிங்ஸ் 14 விக்கெட். இந்த 3 பிளேயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கும்னா எஸ்டேயாலுக்கு கேப்டன் நான் கொடுங்க. சடனா சிஎஸ்கேக்கு எதிராக நல்லா போல் போட்டு வின் பண்ணாரு. சடனா அன்எக்ஸ்பெக்டடா ப்ரெஷர்ல ஒரு 4 to 5 விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா இவர் அன்எக்ஸ்பெக்டடா கேப்டனா வருவாரு. 37 நம்பர். அதுக்கப்புறம் சுயேஷ் சர்மா, நெகிடி, ரொமாரியோ, ஷெப்பர்ட். ஸோ இன்னைக்கு யார் யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்கன்றத பொறுத்து தான். அதே மாதிரி விராட் கோலி ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்காரு. 602 ரன்கள். அதுக்கு அது அடுத்தபடியா பாதிக்கு பாதி 331. ரஜத் படிதர். இந்த 3 பிளேயர்ல இன்னைக்கு கேப்டன் நாக்ஸ் கேப்டனாவே ஆடக்கூடிய ஒரு நாக்ஸ் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். இவர் அடிச்சா கண்டிப்பா வின்னு. ஸோ எல்லா மேட்சஸுமே இவங்க 2 பேர் தான் டிபெண்டா இருக்காங்க. லாஸ்டா ஜிதேஷ் சர்மா ஒரு நல்ல நாக் ஆனாரு. 85 ரன்ஸ் நாட் அவுட். ஸோ 10 இன்னிங்ஸ் 237. இவர் டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். இவரும் டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள பிளேயர். குருணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அங்கே மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்டராக இருக்காங்க, ரைட் ஹேண்டராக இருக்காங்க பஞ்சாப்ல. இவருடைய ஒரே ஸ்பின்னர் இவர் தான். சுயேஷ் சர்மா அவர் வந்து பிரித்து மேயறாங்க. ஸோ இவர் ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்லையும் குருணால் பாண்டியா, ரஜித் படிதர்கிட்ட நல்ல ஒரு பங்களிப்பை எதிர்பார்க்கலாம். இதுதான் பஞ்சாபுடைய பிளேயிங் 11. பிரபு சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர், ஜோஸ் இங்கிலீஷ், நதேல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டோனி, சஷாங்க் சிங். அதுக்கப்புறம் போலிங் பார்த்தீங்கன்னா வைஷேக் விஜயகுமார், ஹர்ப்ரீத் பார், ஹர்ஷதீப் சிங், ஒய் சகால் அண்ட் கே ஜேமிசன். இங்கே வந்து சகால் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிரியான்ஷ் ஆர்யா, நதேல் வதேரா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பஞ்சாப்ல இருக்கிறதுனால இவர்கிட்ட இருந்து ஒரு 2-3 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அடிச்சு ஆட வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்டா இருப்பார். போத் இன்னிங்ஸ்லையுமே யுஸ்வேந்தர் சகர் இன் பிளேயிங் 11. ஸோ டெத் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்ஷதீப் சிங், விஜயகுமார், வைஷாக் இந்த 2 பிளேயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். இதில் ஹர்ஷதீப் சிங் ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஹர்ப்ரீத் பரார் இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லா விளையாடி இருக்காரு. இவரும் ஒரு மெயின் பிக்காக இருப்பார். இந்த 3 பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் போலிங் போடும் பட்சத்தில். செகண்ட் போலிங் அப்படின்னா ஹர்ப்ரீத் பரார் ஆர் ஒய் சகால் 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை கொண்டு போகலாம். அண்ட் ஹர்ஷதீப் சிங் கொண்டு போகலாம். மற்றபடி இதில் எதுவும் இல்லை. அதே வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், நுதேல் வதேரா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், சஷாந்த் சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஏர்லியரா இந்த 3 பேர் அவுட் ஆகிற பட்சத்தில். ஏன் இந்த 3 பேர் அவுட் ஆவாங்க அப்படின்னா அங்கே புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் போலிங் போடும்பொழுது இவங்க விக்கெட்டுகள் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அடித்து ஆடக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கனால புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரே ஒரு பிளேயர் பிக் பண்ணிட்டு ஜோஸ் இங்கிலீஷ், நதேல் வதேரா, ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் சஷாங்க் சிங்ஸை நம்ம கொண்டு போகலாம். இதே செகண்ட் பேட்டிங் அப்படின்னா இந்த 2 பிளேயருமே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு கொண்டு போயிடலாம். ஜாஸ் இங்கிலீஷை 3வது ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி போலிங்ல இந்த 3 பிளேயர் இல்லை 4 பிளேயரை கூட கொண்டு போகலாம் ஃபர்ஸ்ட் இது பேட்டிங். அதே வந்து ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் அப்படின்னா இந்த பிலிப் சால்ட், மாயங்க் அகர்வால் இந்த 3 பிளேயர். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து இங்கே கேப்டன் வைஸ் கேப்டன் இப்படி கொண்டு போகலாம். இல்லை வைஸ் கேப்டன் கேப்டன் கொண்டு போகலாம். ஸோ சேசிங்கை பொறுத்த வரைக்கும் 2வது பேட்டிங் பண்ணுற டீமுக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ அப்படி ஃபேவராக இருக்கும் பொழுது போலிங் யார் யாரை கொண்டு போகணும்னா ஜாஸ் ஹேசல்வுட். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் போலிங்னா ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், துஷேரா, குருணால் பாண்டியா 4 பிளேயர் மஸ்ட் பிளேயராக இருப்பாங்க. இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபி அப்படின்னா ரஜித் படிதரை கேப்டன் நாக்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ரஜித் படிதர், குருணால் பாண்டியா கிட்ட இருந்து நாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி மாயங்க் அகர்வால், விராட் கோலி, பிலிப் சால்ட்டை வந்து சால்ட்டை கொண்டு போகலாம். ஸோ 3 பேர் சால்ட்டு, ரஜித் படிதர், குருணால் பாண்டியா. இதுதான் வந்து ஆர்சிபியோடைய பாசிபிள் பிளேயிங் 11. ஒய் சகால் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக். கண்டிப்பாக லெக் ஸ்பின்னருக்கு நல்லா ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. குருணால் பாண்டியா இந்த 2 ஸ்பின்னர்ஸ் வந்து கீ பிளேயராக இருப்பாங்க. அதே மாதிரி பிக் மேட்ச் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா பிரியான்ஷ் ஆர்யா, சஷாங்க் சிங், நதேல் வதேரா, குருணால் பாண்டியா, ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் ரஜித் படிதர். எல்லாருமே எங்கே போவாங்க அப்படின்னா விராட் கோலி கிட்ட போவாங்க, சால்ட் கிட்ட போவாங்க, பிரபு சிம்ரன் சிங் கிட்ட போவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து யாருமே பிக் பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஜிதேஷ் சர்மா 85 ரன் அடிச்சிருப்பாரு. இந்த மிடில் ஆர்டர்ல தான் லாஸ்ட் ஒரு 3 மேட்சா பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் ஹை ஸ்கோரிங் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ மிடில் ஆர்டர் 4வது 5வது ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில சஷாக் சிங், நதில் வதேரா, குணால் பாண்டியா, ஜோஸ் இங்கிலீஷ், ரஜித் படிதர் கிட்ட இருந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபேண்டசி பிக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங்க்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதுதான் இந்த பிளே ஆஃபோட இது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.